Please subscribe Sadhguru Sai Creations. உடல் வலி இதில் வாயு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நம்ம உடலில் கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கு காரணம் என்ன? வாயு சேருமா? சாப்பிட்ட உணவு சரியாக டைஜஷன் ஆகாத போது தான் இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்ற பிரச்சனையே உருவாகுது. பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ப்ராப்ளமில் சஃபர் ஆகியிருக்காங்க. உடலில் என்ன ஆகுதுன்னா, அந்த உணவில் இருந்து சில வாயுக்கள் உற்பத்தியாகி வயிற்றுப்பகுதியில் கேஸ் ஃபார்மேஷன் ஆகுது. இதனால தான் வயிறு உப்புசமாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா, வாயு அதிகமாக உற்பத்தி ஆகுது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் வலி இதில் வாயு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நம்ம உடலில் கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கு காரணம் என்ன? வாயு சேருமா? நம்ம மூச்சு விடுறோம், லங்ஸில் போது திரும்ப மூச்சு வெளியே விடுறோம். ஸோ இதுக்கு இடையில உடலில் வேறு எங்கெங்கெல்லாம் வாயு சேர வாய்ப்பு இருக்குது? இல்லை இது உண்மையாலுமே இந்த வாயு பிரச்சனை அப்படின்றது இருக்கா? ஸோ நம்ம ப்ரீத் பண்ணும்பொழுது நமக்கு உள்ள இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லங்ஸ் மூலியமாக நம்ம சுவாசித்தல் நடக்குது. இதுவே நம்ம சாப்பிடும்போதோ, பேசும்போதோ, தண்ணீர் குடிக்கும்போதோ நம்ம உடலில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு உணவு குழாய் மூலியமாக வயிற்றுப்பகுதியில் காற்று சேர ஆரம்பிக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக டைஜஷன் ஆகாத போது தான் இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்ற பிரச்சனையே உருவாகுது. பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ப்ராப்ளமில் சஃபர் ஆகியிருக்காங்க. ஜென்ரலாக எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது, நம்ம ஒரு உணவு சாப்பிட்டோன்னா அது டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னா, உடலில் என்ன ஆகுதுன்னா, அந்த உணவில் இருந்து சில வாயுக்கள் உற்பத்தியாகி வயிற்றுப்பகுதியில் கேஸ் ஃபார்மேஷன் ஆகுது. இதனால தான் வயிறு உப்புசமாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க. சில உணவுகள் நம்ம ஹெவியாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்டோம், இல்லை ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் என்ன ஆகுனா, டைஜஷன் சரியாக நடக்காது. இரவு நேரத்துலையும் நம்ம நேரம் கடந்து இந்த மாதிரி ஹெவியாக இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிடும் பொழுதும் சரியாக டைஜஷன் நடக்காது. அந்த சமயங்கள்லாம் அந்த உணவு வயிற்றிலே தங்கி நமக்கு வாயு உற்பத்தி ஆகி அதனால் நிறைய ப்ராப்ளம் உண்டாகுது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா, வாயு அதிகமாக உற்பத்தி ஆகுது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் வாதம். இந்த வாதம் அப்படின்னு சொல்கிற விஷயமே வாயுவை தான் குறிக்குது. ஸோ இதில் வாதம் அப்படின்னு சொல்கிறது வாயுவை குறித்து, அதில் வகைகள் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாயுக்கள் நம்ம உடலை, அதாவது வாயு அதிகமாகும்பொழுது எந்தெந்த இடங்களில் பற்றி அதிகமாக வருதோ அப்போது நமக்கு அந்த மாதிரியான வலிகள் தெரியுது. இப்போ மூட்டுக்களில் அதிகமாக வலி தெரியுதுன்னா வாயு அப்படின்னு சொல்கிறது மூட்டுக்களில் நிறைஞ்சிருக்கு. வயிறு பகுதியிலும் வாயு இருந்ததுன்னா புளித்த ஏப்பம் வர்றது, வயிறு உப்புசமாக இருக்கிறது, அடிக்கடி வாயு பிடிப்பு அப்படின்லாம் சொல்லுவோம். முதுகு பகுதியில் தசைகள் பிடித்த மாதிரி இருக்கிறது, கை கால்களில் அதிகமான வலி தெரியறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாயு உடலில் அதிகமாக சேர சேர நமக்கு வலிகளும் அதிகமாகுது. ஒரு மாதிரி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காற்று பிரியுதுங்க, ஆசனவாய் பகுதியில் அதிகமாக காற்று பிரியுது, ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி அதிகமாக சத்தமாக ஏப்பம் விடுறது, வயிறு உப்புசமாக இருக்கிறது, நைட்டு இரவு நேரத்துலையும் வயிறு பகுதியில் செரிமானம் நடக்கும்பொழுது ஏதோ சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, வயிறே கல்லாக இருக்கிற மாதிரி பாரமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடலில் இருக்குது. பொதுவாக இது பார்த்தோம்னா நம்ம குடல் பகுதியை அடிக்கடி கிளென்ஸ் பண்ணணும். அதாவது குடல் பகுதியை சுத்தி செய்கிறது ரொம்ப முக்கியம். வருடத்திற்கு 2 முறையாவது குடல் சுத்தின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி செய்யாத நபர்களுக்கும் நேரம் கடந்து சாப்பிடக்கூடிய, நேரம் கடந்து
உணவு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரி வாயு பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அப்போது இந்த வாயு பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம்? முதல்ல நம்மக்கிட்ட இருக்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்தோம்னா ஃபுட்டு சரியாக எடுக்காமல் ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடியவங்களுக்கும் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் ஏற்படலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இரவு நேரத்தில் நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, நேரம் கடந்து சாப்பிட்றது. ஏன்னா காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போ நான் நல்லா ஹெவியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாயு பிரச்சனை ஏற்பட்டு வயிறு உப்புசமாக இருக்கிறது. நாளடைவில் இது வந்து அல்சர் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்சராக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு 50-40 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாயு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பொதுவாகவே பார்த்தோம்னா ரொம்ப சத்தமாக ஏற்படுறது, இரவு நேரத்தில் புரண்டு படுத்துட்டு இருக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்து இதனால் காற்று பிரிதல் ஏற்பட்டு வயிறே உப்புசமாக இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? உணவு முறைகளில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா ஓமம் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. இதுக்கு ஓம தீநீர் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஓம தீநீர் அப்படின்னு சொல்கிற விஷயம் சித்த மருந்தகங்கள்லேயே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு 20 ml கொஞ்சம் தண்ணீரில் நம்ம குடிக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே இந்த ஓமம் அப்படின்னு சொல்கிற விஷயம் இந்த மாதிரி செரியாமை பிரச்சனை இருக்குது, வாயு தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓமம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதில் குரசாணி ஓமம் அப்படின்ற ஒரு வகை இருக்குது. இந்த குரசாணி ஓமம் நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் அது வந்து சாதாரண ஓமத்தை விட குரசாணி ஓமத்தில் அதிக பலன் நமக்கு கிடைக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த குரசாணி ஓமம் ரொம்ப கார்ப்பு தன்மை இருக்கக்கூடியது. ஓம தீநீர் செய்யும் போதும் குரசாணி ஓமம் பயன்படுத்தி செய்யும்போது அதில் அதிகமான பலன் வந்து இருக்குது. இப்போ பொதுவாக இது டீ மாதிரி ஏதாவது குடிக்கலாமா? காலையில் இந்த டீ மாதிரி ஏதாவது குடித்தா இந்த டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓமத்தை பயன்படுத்தி நம்ம டீ வந்து போடலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம், இதில் வந்து ஒரு 5-6 கற்பூரவள்ளி இலைகள், இல்லைன்னா ஒரு 2 கற்பூரவள்ளி இலைகளோ இல்லை துளசி இலைகளோ நம்ம சேர்த்து, இல்லை புதினா இலைகள் இருந்தாலோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதனோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100 ml காலையிலேயே நம்ம இதை குடிச்சிடணும். எம்டி ஸ்டொமக்லேயே குடிக்கும்பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ வயிறே வந்து ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்குலாம் பார்த்தோன்னா வயிறு மட்டும் நார்மலாக இருப்பாங்க, வயிறு மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பெல்லி ஃபேட் அதிகமாகிடுச்சின்னு நினைப்பாங்கன்னா வயிற்று பகுதியில் அதிகமான காற்று சேர கல் மாதிரி வயிறு உப்பிகிட்டே போகிறது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ காற்று பிரிதல் நடக்கணும் இந்த ஓமம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, கடுக்காய் தோலை பயன்படுத்தி ஒரு குடிநீர். இதில் என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, அதாவது திரிகடுகு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதை ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலாம்னா, திரிகடுகு சூரணம் வாங்கிட்டு வந்துடுங்க. திரிகடுகு சூரணம் எடுத்து வச்சுக்கணும். இதனோட கடுக்காய் தோல், ஸோ கடுக்காயை உடைச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துகிட்டு அந்த தோல் பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதற்கு அடுத்ததாக மஞ்சள். ஸோ மஞ்சளும் வந்து 1-2 இடித்து எடுத்து வச்சுக்கணும், இல்லை மஞ்சள் பொடி நம்ம சேர்த்தாலும் சரிதான். இதில் வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் திரிகடுகு சூரணம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு திரிகடுகு சூரணம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்த்துடணும். கடுக்காய்த்தல் ஒரு சின்ன பீஸ் வந்து இந்த தண்ணீரில் போட்டுடணும். பூண்டு வந்து ஒரு 3 அல்லது 4 பற்கள் பூண்டை நசுக்கி இதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நம்ம கஷாயம் ரெடியான பிறகு என்ன பண்ணோம்னா ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காயம் இதனோட சேர்த்துடணும். சேர்த்து இதை ஃபில்டர் பண்ணி இந்த கஷாயத்தை குடிக்கணும். இது எந்த டைமில் குடிக்கலாம்னா, நமக்கு வயிறு எப்போல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த டைமில் குடிக்கலாம். இல்லைங்க இது நான் தொடர்ந்து குடித்தா எனக்கு இந்த வாயு தொந்தரவுலேருந்து முழுவதுமான ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தொடர்ந்து ஒரு 5-6 நாட்கள் இதை குடிக்கணும். தினமும் காலையில் உணவு எடுத்த பிறகு நம்ம இதை குடித்தோம்னா ஈஸியாக நமக்கு டைஜஷனாக ஆரம்பிக்கும். ஸோ உணவு செரிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இந்த மாதிரி சில இந்த அப்பிடைசர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பசித்தியை தூண்டக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய வாயு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தால் வயிறு வந்து சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது சுத்தி முறைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குடல் சுத்தி முறைகள், இல்லை பேதி மருந்துகள், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இரவு நேரத்தில் வந்து பார்த்தோம்னா
நிலாவரை சூர்ணம். இப்போ இந்த நிலாவரை சூர்ணம் இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடல் பகுதி வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இந்த வாயு தொந்தரவும் குறைய ஆரம்பிக்கும். உணவு நம்ம இந்த வாயு தொந்தரவு இருக்கக்கூடியவங்க உணவில் என்னென்னலாம் தவிர்க்க வேண்டும்? கிழங்கு வகைகள், அதிகமான இனிப்பு சாப்பிட்றது, பருப்பு வகைகள் நிறைய சாப்பிட்றது, நேரம் கடந்து உணவு எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயம் அவாய்ட் பண்ணால் இந்த வாயு பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.